இன்று சைதாப்பேட்டை 17வது நீதிமன்றத்தில் நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதில் நிறைய திமுக தலைவர்கள் டிஆர் பாலர் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் டிஆர் பால் அவர்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 2 தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன். ஆனால் டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை. இன்னைக்கு நீதியரசர் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் டிஆர் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல. ஆனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. காரணம், இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயங்கள்னா. அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி